அன்பானவர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக நம்ம ஆட்டிசம்னால் பாதிக்கப்பட்ட குழந்தைங்களை பற்றி தான் பேசிட்டு வரோம். சரி, இந்த ஆட்டிசம்னால் பாதிக்கப்பட்ட குழந்தைங்களை எப்படி நாம் கண்டுபிடிக்கலாம்? ஒன்றுமே இல்லை. ஒரு நல்ல குழந்தை நல மருத்துவ நிபுணரை பார்க்கலாம், அல்லது குழந்தை வளர்ச்சிசார் நரபியல் மருத்துவ நிபுணரை பார்க்கலாம். சைக்காட்ரிஸ்ட்டை போய் அந்த குழந்தைய காமிச்சு அவங்களுடைய ஸ்டேஜ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம், அல்லது உளவியல் நிபுணர் சைக்காலஜிஸ்ட்டை பார்க்கலாம். கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் மருத்துவ உளவியல் நிபுணரை போய் பார்க்கலாம், அல்லது ஃபிசியோதெரபிஸ்ட் உடலியல் சிகிச்சையாளர் அவங்கள போய் நம்ம குழந்தைங்களை காமிச்சு பார்க்கலாம், அல்லது எஜுகேஷ்னல் தெரபிஸ்ட், ஸ்பீச் லாங்குவேஜ் தெரபிஸ்ட் அண்ட் ஸ்பெஷல் எஜுகேட்டர் சிறப்பு கல்வி படித்த யாராவது ஒருத்தவங்க அவங்க கிட்ட நம்ம குழந்தைய ஒரு அப்சர்வேஷனில் வச்சோம் அப்படின்னா இந்த ஆட்டிசம்னால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுடைய ஸ்டேஜ் என்ன, எப்படி நாம் அவர்களை கையாள வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இந்த ஆட்டிசம்னால் பாதிக்கப்பட்ட குழந்தைங்களுக்கு அறிவு சார்ந்த திறமையில் பாதிப்பு இருக்கும், சென்சரி காம்பிட்டன்ஸில் பாதிப்பு இருக்கும், தென் லாங்குவேஜ் அண்ட் கம்யூனிகேட்டிவ் காம்பிட்டன்ஸில் பாதிப்பு இருக்கும். ஸோ யாரையாவது பார்த்து எப்படி அவங்கள டீல் பண்ணணும்னு தெரிஞ்சாதான் அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண முடியும். ஹெல்ப் பண்ண ஆரம்பிப்போமா?